2013 வருடம் மே மாதம் மொத ஆலயத்துக்கு போகிறேன். தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்ட உடனே நானும் போனேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் வருது தம்பி, கல்யாணத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, உங்களுக்கு ஜாஸ்மின்ற பேர் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஒரு இதான் தெரியுது அப்படின்ற உடனே நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ நான் அந்த மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் வறண்டா வெளியில் இருக்கும், அப்படியே வெளியில் நின்றுட்டு வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவர், எவ்வளவு இதா இருந்தோம். ஏன்னா சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த உலகத்தின் மத்தியில அப்ப அந்த வசனத்தை எடுத்து கையில எடுத்துட்டு உட்கார்றேன். மறுபடியும் 2வது தடவை படிக்கிறேன். உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு. நம்ம அற்பமா இருந்தோம், சம்பூர்ணமா இருக்குன்னு இந்த வார்த்தை சொல்லுது. எங்கேயுமே நான் வார்த்தையை கேட்கல. ஆண்டவருடைய அன்பு உங்க மனசுல அப்ப அந்த ஒரு வார்த்தை தான் நல்லா ரசிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. முத உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாங்க. அப்போ அந்த வார்த்தையை எடுத்துட்டு கையில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ரிமைண்டா ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன சம்பூர்ணமா இருக்கணும் வார்த்தை இருக்கேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அம்மா அப்பா வர்றாங்க, சரிடா சரியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரச்சனை தீரலை. எங்க போனாலும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குதே சொல்ற போலதான் எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. சரி நம்ம சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு யோசிக்கிறேன், ஆனா முடியல. அடுத்த நாள் பிரச்சனை வருது, அடுத்த நாள், ஒவ்வொரு நாள் 4 டெய்லி, அதாவது ஒரு நிமிஷத்தை நான் கடந்து போகிறதே அவ்வளவு வேதனையா இருக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷத்தை நான் கடந்துருவேன் நான். ஏன்னா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அவ்வளவு ஒரு ப்ரெஷர். இப்ப ஈஸியா சொல்லிடுறேன், அந்த டயத்துல அவ்வளவு வேதனையின் காலத்துல கடந்து போயிட்டு இருக்கு. சரி, அப்ப மறுபடியும் ஒரு வாரம் போது நான் சர்ச்சு கிட்ட வரைக்கும் போயிட்டேன், போக முடியல, திருப்பி வந்துட்டேன். அப்புறம் பிரச்சனை வருது. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சு, இது இப்படியே நடந்தா சரிப்படாது. இவர்கிட்ட ஏன் போக முடியாம இவ்வளவு தடை இருக்கு, மத்த எங்கெங்கயோ கோவில் மாணவர்ன்றோம், எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்பதான் யோசிக்கிறேன், அங்க தபால் தந்தினர்கிட்ட நின்று யோசிச்சு பாக்குறேன். பக்கத்துல போனா சர்ச் இருக்கு, இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ்ல ஏன் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்துட்டேன். 2-3 தடவை போயிட்டு சர்ச்சுக்குள்ள போக முடியல, அவ்வளவு தடை. வெளியவே நின்றுட்டு வந்துட்டேன். சரி, அப்புறம் பயங்கர சண்டை ஆனோடனே எல்லா மக்களும் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மகனாடா, அப்பா இப்படி போட்டு இத்தனை நாளா அம்மாவை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது எதிர்த்து பேசு, இல்லைன்னா அடிக்கவாது செய்யு, குடிச்சிட்டு அவர் பண்றதெல்லாம் நாங்க எங்களால பார்த்துட்டு இருக்க முடியல, நீ ஒரு மகனா அப்படின்னு கேட்டாங்க. ஏத்த மாதிரி பக்கத்துல இருந்தவங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப நடுவுலயே இத்தனை காலங்கள், சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் நடுவுல நின்று பாதுகாப்பு கொடுத்து விலக்கி விட்டு நடுவில் நின்று நான் சரி பண்ணணும். நான் என்னுடைய யோசிச்சேன், இப்படியே சரியாயிரும் முடியல. அப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இவர்கிட்ட போனா சரியாயிரும்னு எங்க அம்மா சொல்றாங்க. நீ ஒரு தடவை போயிட்டு வாடா, அப்பா இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுட்டு வேதனையில சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நகமும் சதையும், அதுக்கு முன்னாடி எங்க அத்தை வந்து ரகசியமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஏத்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க, பைபிளை படிக்க இருந்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா பைபிளை பார்த்தோன்னே தூக்கி வெளியே எரிஞ்சிருவாரு. ஒரு டைம் எரிச்சிட்டாங்க, ஒரு டைம் எரிச்சிருக்காரு, ஒரு டைம் தூக்கி 2-3 தடவை, நிறைய தடவை பைபிள வீட்டுக்குள்ள பார்த்தாலே தூக்கி எரிஞ்சிருவாரு. அப்படி வசனம் எது பார்த்தாலும் அவருக்கு பிடிக்காது, தூக்கி எரிஞ்சிருவாரு. அப்ப சண்டையில சொல்றாங்க, நீ என்னைய பார்க்காத, நீ ஆண்டவர்கிட்ட போ அப்படின்றாங்க. யாரும் அத்தை சொல்றாங்க, எங்க அம்மா சொல்றாங்க. அப்ப ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து நகமும் சதையுமா எங்க அம்மா அப்பாவோட இருந்துட்டேன். ஏன்னா விட்டுட்டு போனா என்ன ஆகுமோ, ஏன்னா அவ்வளவு ஒரு மூர்க்க வெறி, தெருவே சிரிக்குது, தெருவே என்னடா நடக்குதுன்னு ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி, நகமும் சதையும் இருந்துட்டோம், அந்த வலி இருக்கும். நகமும் சதையும் பிரிக்கிறப்ப எப்படி ஒரு வலி இருந்துச்சோ அந்த வலி தான் அந்த டயத்துல எனக்கு இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஆகணும். இங்கிட்டு வந்தா எங்க அம்மா அப்பா அப்படியே பிரிச்சுட்டு நான் அழுதுட்டே போனேன். நீங்க காப்பாத்துவீங்கன்னு சொல்றாங்க, நான் உங்ககிட்ட வர்றேன். எங்க குடும்பம் இப்ப அங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2013 வருடம் மே மாதம் மொத ஆலயத்துக்கு போகிறேன். என்னை காப்பாற்றுங்க இந்த சூழ்நிலையிலேருந்து, என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு சொல்யூஷனுக்காக, எனக்கு ஒரு காரியம் நடக்கணுன்றக்காண்டி தான் நான் போனேன். உள்ளே போயிட்டு அந்த காலகட்டத்தில் உட்காந்துருக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கேன். வீட்டு சூழ்நிலையை குறித்து, வீட்டில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி என்னோட எல்லா குறையும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். வசனம்லாம் கொடுத்தீங்க, சம்பூர்ணமாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னக்குள்ள பல மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ தான் சர்ச்சுக்கு அப்போ ஒரு வீட்டில் தான் ஆலயம் வச்சுருந்தாங்க, நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில் உட்காந்துக்கிட்டு
எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் வேண்டிக்கிட்டு கண்ணை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் சொல்லுவாங்களே ஹீரோ என்ட்ரி ஆச்சுன்னு மாட்டிய. உண்மைக்கே அவர் வந்தார். உண்மையாக வந்தார். வந்து நான் இருக்கேன்டான்றார். இப்போ நான் கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது எப்படி வெளிச்சம் அப்படியே கண்ணில் படும் பொழுது பிரைட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. நான் யோசிச்சேன், யாரோ ஒரு லேசர் லைட் வச்சு தான் அடிக்கிறாங்க போலக்கு. சரி இங்கே ஏதோ செட் பண்ணி வச்சுருப்பாங்க, மேலைகளும் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் மறுபடியும் கண்ணை மூடி நான் ஆண்டவரே எசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு அழுக வேற எந்த நாட்களையும் அழுதல். அப்படியே என்னையவே உருகி போற மாட்டிக்கு அப்படி அழுது எல்லாத்தையும் சொல்றேன். எங்கெங்கேயோ போயிட்டேன். யாருமே என்னை காப்பாற்ற வரல. நீங்க தெய்வம்னு சொல்றாங்க. நீங்க காப்பாத்துவீங்களான்னு கேட்டேன். ஒரு வசனம் சொன்னாரு. அந்த வெளிச்சத்துல தான். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்றார். அதோட முடிஞ்சு. சத்தத்தை கேட்டிருக்கீங்க. அந்த சத்தத்தை கேட்டு நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு அப்பதான் நான் பைபிள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி நம்ம உருவாக்கப்பட்டோம், ஏன் இந்த உலகம் வந்துச்சு, இந்த சூழ்நிலை எதுக்காக நடந்துகிட்டு இருக்குன்றது தான் சத்துரு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்பதான் ஹீரோவா அவர் இருந்து என் கூட இருந்து செஞ்ச காரியங்கள்லாம் சாதாரணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரா, இப்படிப்பட்ட நம்மளை நேசிக்கிற அன்பு செலுத்துற ஒரு தகப்பன் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சரி நான் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, கொஞ்சம் 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 நாட்கள் போக போக தெரிய வருது, கடன் பிரச்சனை இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்குற சம்பளத்துக்கும் அதுக்கும் பக்கத்தில் கூட போக முடியாது. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். எங்கள் அம்மா சொல்ல முடியல. அவங்க சொல்லலை. சரி இதுக்கிட்ட நடையில வந்து சரி நம்ம அங்கேயே இருக்க வேணாம். என்னோட எண்ணம் இருந்துச்சு, நம்ம எங்கிட்டு காலி பண்ணி வந்துடும். நம்ம அங்கே கூட அந்த தெருவில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சரி சர்ச்சு பக்கத்தில் வந்துடலான்னு யோசிக்கிறப்ப நான் அந்த ஸ்டெப் எடுக்கிறேன். அப்ப இவ்வளவு பேர்த்திட்ட வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒரு ஆளோ 2 ஆள்ட்ட கொஞ்சம் கடன் இருக்குன்னோனே பார்த்தா 20,00,000ன்னோனே என்ன செய்ய போறோம்னா, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆட்களா என்னைய தேடி வர்றாங்க. வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து, "என்ன உங்க அம்மா இவ்வளோ வாங்கியிருக்காங்க. எனக்கு இவ்வளோ தரணும், இவ்வளோ தரணும், இவ்வளோ தரணும்னே" அந்த தெரு இங்கேருந்து எப்படியும் 2 கிலோமீட்டருக்கு தெரு இருக்குன்னா, எல்லாரும் வந்து என்ட்ட நிக்கிறாங்க. "உங்க அம்மா இவ்வளோ வாங்கிட்டாங்க. என்ட்ட 1000, 500, 2000, 10,000, 20,000, 50,000, 1,00,000ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு லிஸ்ட்டு சொல்ல உடனே நான் ஒவ்வொன்றா எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போனா எனக்கு வட்டினா என்னன்னு தெரியாது, மாதத்தவணைனா என்னன்னு தெரியாது, இதுக்கு இவ்வளோ தான் வட்டி கொடுக்கணும் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா தெரிய வருது. நான் ஒவ்வொரு ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி நெருங்கி போகிறேன். இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் தான் ஊத்துறேன். எனக்கு அப்போ உள்ள சூழ்நிலையில ப்ரெஷர் பயங்கரமா ஆகுது. இவ்வளவு பேர எப்படி சமாளிக்க போறேன்றது. அப்போ ஒவ்வொரு ஆளா நான் லிஸ்ட் எடுத்து எழுதி வைக்கிறேன். நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இது என்னால முடியவே முடியாது. நீங்க பேசுனீங்க, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னீங்க. உன்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். 2 வார்த்தை என்ட்ட பேசிட்டீங்க. இத வச்சு கண்டிப்பா நீங்க என்னைய நிச்சயம் விடுவிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து அழுகிறேன். அப்ப எல்லாரும் பண நெருக்கடி செய்றாங்க. மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல குடுத்தாகணும். நிக்கிறவங்க 40 பேர் இருக்காங்க. அவங்க சொந்த பந்தம்லாம் பார்த்தா, அது ஒரு டபுள் மடங்கு ஆகுது. மொத்தம் 160 பேர்கிட்ட கணக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு ஆளும் விசாரிக்கிறாங்க. நான் 40 பேத்துக்கு ரூ. 1000 குடுத்தாலும் 40,000 குடுக்கணும். அப்ப காலகட்டத்துல வாங்கல அவ்வளோ சம்பளம். நான் என்ட்ட இருக்கிறத நான் ரூ. 1000 இத்தனை பேத்துக்கு பிரிச்சு குடுத்துறேன் வச்சுக்கோங்கன்னோனே, "ஏன்டா பிச்சை காசையாடா எனக்கு குடுக்குற ரூ. 1000" அப்படின்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "இப்ப இந்த காசு எல்லாத்தையும் நான் உங்கட்ட 1ஆம் தேதி குடுத்துட்டேன்னா, என்னகிட்ட நான் வாழ்றதுக்கோ, நான் சாப்பிடுறதுக்கோ, அடுத்து எங்க அம்மா, அப்பாவுக்கோ எந்த காசுமே இல்ல. இப்ப நான் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க புரிஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்கன்னா" வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு சில பேரு சரி ரூ. 1000 தானே கிடைச்சது வரைக்கும் லாபம் வாங்கிட்டாங்க. அப்ப இருக்கிற எல்லாத்தையும் குடுத்துருவேன். இதுக்கிடையில வந்து நான் ஆண்டவருக்கும் எனக்கு பைபிள்ல கற்றுக் குடுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு குடுக்க வேண்டியத ஆண்டவருக்கு குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு காலகட்டம் சம்பளத்த வாங்கியாச்சு. எல்லாரும் ஃபோன் அடிச்சுட்டாங்க. சரி நம்ம அவங்களுக்கு எதுன்னு குடுக்கணும். அவங்களுக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டு என்ட்ட கையில ஒரு ரூ. 1000 இருந்துச்சு. அப்போ வாங்குன சம்பளம் வந்து ரூ. 10,000. மீதி 9 பேத்துக்கு குடுத்துட்டேன். இந்த ரூ. 1000 நான் ஆண்டவருக்கு குடுத்தாகணும். அப்ப இத வச்சு தான் நான் பெட்ரோல் போடணும், வேலைக்கு போகணும், அந்த மாசத்துல நான் சாப்பிடவும் செய்யணும். அப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவரே உங்க வார்த்தை ஊழியக்காரங்க மூலம் போதிக்கப்பட்டது. நீ என்னிடத்துல குடுக்க வேண்டியத என்னிடத்துல குடுத்து தசமபாகத்தை பத்தி தசம பாகத்துல நீ உண்மையா இரு. அப்போ உனக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே, அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நான் செலுத்தும் பொழுது, நீங்க எனக்கு குடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி என்ட்ட இருக்க அந்த ரூ. 1000 குடுத்தேன். ஆண்டவரே உங்க சமூகத்துல, உங்க ஆலயத்துக்கு நான் தர்றேன்னு சொல்லிட்டு.
ஆனா அப்ப எங்க அம்மாவுக்கும் தெரியாது, வேற யாருக்குமே தெரியாது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த ஒரு வாரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. உண்மையா நடந்த நிலவரம். அடுத்து ஒரு லோனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அங்க எனக்கு சாங்ஷன் ஆச்சு. ரூ. 1,30,000 எனக்கு லோன் சாங்ஷன் ஆகி அந்த மாசத்துல குடுத்தாங்க. ஒரு வாரத்துல. அப்ப ஏன்னா எந்த சோர்ஸஸுமே தரமாட்டாங்க. சிபில் ஸ்கோர் இல்லன்ட்டாங்க. உனக்கு இந்த எலிஜிபிலிட்டி இந்த சம்பளத்துக்கு உனக்கு லோன் கிடையாதுன்ட்டாங்க. எல்லாமே நிராகரிக்கப்பட்டுச்சு. ஏன் சிபில் ஸ்கோர் இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் நிறைய ஆமா. கடன் ஆன்லைன்ல நெறைய வாங்கியாச்சு. ஏன்னா நான் அவங்க சொன்னாங்களா, அவங்களுக்கு கடன் அடைக்க நான் வேலை பார்க்கறத வச்சு லோன வாங்கி எப்படியாவது கடன் அடைச்சிடணுமேன்னு சொல்லிட்டு அது பிரஷர் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோன் வாங்கி பஜாஜ் கார்டு இருக்கும். அதுல 4 ஃபோன் வாங்குவேன். 4 ஃபோன வாங்கி அத எப்படி ஃபோன யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த ஃபோன நான் வித்து, அத வர்ற காச எடுத்து நான் இவங்களுக்கு குடுப்பேன். அப்புறம் அந்த ஃபோனுக்கு இஎம்ஐ உட்காந்து கட்டிக்கிட்டு இருப்பேன். இப்படி எப்படியாவது ஒரு சோர்ஸஸ்ல கட்டி முடிச்சிரணுமேன்ட்டு இருக்கும்போது, இங்கிட்டு என் பக்கம் ஒரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்குது. அப்ப ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் இருந்தேன். பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதான் இன்னைக்கு நான் அவருக்கு உண்மையா ரூ. 1000 குடுத்துட்டேன். நாளைக்கு எனக்கு உடனே அற்புதம் நடந்து எல்லாம் மாறல. ஆனா நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு அவர் வழி உண்டு பண்ணாரு. வழிய உண்டு பண்ணினார். ஒரு வழிய உண்டு பண்ணி, அந்த 1,30,000 யார் யாருக்கு குடுக்கணுமோ, என்னுடைய தேவைகள சந்திச்சு, அந்தந்த காரியம் யார் யாருக்கு குடுக்கணுமோ, அவங்க எல்லாத்துக்கும் குடுத்து முடிச்சு தீர்க்க உதவி செஞ்சாரு. இருதயத்துல அவ்வளோ ஒரு சமாதான சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு கலக்கம் இல்ல, பயம் இல்ல. ஒரு காலகட்டத்துல ஒரு 1,20,000 ஒரு ஆளுக்கு குடுக்கணும். அப்ப அவங்க பயங்கரமான ட்ரிங்க்ஸு. அப்ப அவங்க வந்து கூப்பிடுறாங்க, இந்த மாட்டிக்கு நீ இங்க வா. மதுரையில இருக்க அந்த ஏரியா கேக்கனருக்கு நீ வா அப்படின்றாங்க. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, இல்ல நீ வந்தா உன்னைய கட்டி வச்சு உன்னைய அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. போகாதடா அப்படின்றாங்க. உடனே மறுபடியும் அவர் வந்து என்ன கூப்பிடுறாரு, பயங்கர போதையில அவர் இருக்காரு. அப்ப அவங்க வந்து அடியாள் மாட்டிக்க ஒருத்தர செட் பண்ணிட்டாரு. நீ இங்க வா உன்கிட்ட பேசணும். நீ ஏரியாவுக்கும் வரமாட்டேன்ற. நாங்க கூப்பிடுற இடத்துக்கா வந்து என்ன நிலவரம்னா சொல்லிட்டு போ என்னைக்கு தருவேன்னு சொல்லிட்டு நான் ட்ரிங்க்ஸ்ல இருக்காங்க தெரிஞ்சிருச்சு. அப்ப என் மைண்ட்ல ஓடுது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாடி பில்டராங்க. சரி அவர கூட்டு போனா கொஞ்சம் நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும்னு யோசிக்கிறேன். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, "நான் உனக்கு போதும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ நீ கூட்டிட்டு போ" அப்படின்னு உடனே சரி எனக்கு ஒரு பயமும் இருக்குது. கத்திய வச்சிருப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நான் மட்டும் தான் போறேன். இருந்தாலும் என்னுடைய எல்லாத்துலேருந்து நீங்க விடுவிச்சிருக்கீங்க. இதுலயும் நீங்க விடுவிப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, சரி நீங்க வாங்க நம்ம போவோம்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க. நான் தபால் தந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவங்க வந்துட்டியான்னு கேட்குறாங்க. வந்துட்டேன்னு சொல்றேன். பக்கத்துல அப்படியே வர்றாங்க. வந்தா அப்ப எனக்கு சின்ன வயசுல அந்த அண்ணன் எனக்கு பழக்கம். அப்ப அவர் வர்றாரு. அவர் தான் ரவுடியா இருக்காரு. அப்ப வந்து சொல்றாரு, "டேய் நீயாடா? இன்னார் மகனா?" அப்படின்றாரு. ஆமாண்ணே ஆனா நான் உங்களுக்கு தெரியாது அவர்தான் அடிக்க வராருன்னு தெரியல. அவர் என்ன கூட்டு வந்திருக்காரு, நாங்க குடுக்க வேண்டிய ஆளு. இந்த மாரி ஒருத்தன் தரணும், அவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கேன், தரமாட்டேன்ட்டான். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கான், நாளைக்குன்ட்டான். அவன என்ன நீ ஒரு தட்டு லைட்டா ஒரு கோட போட்டு விடு அப்படின்னு. அப்படின்னோடனே அவர் வந்து சொல்றாரு, "டேய் நீயாடா?" அப்படின்றாரு. "ஆமாண்ணே இன்னார் மகனாடான்றாரு." "ஆமா நான் இன்னார் மகன் தான். நீங்க தானே?" அப்படின்னோடனே, "என்னடா ஒண்ணி அடிக்கிறதுக்கு நீ தண்ணிய ஊத்தி விட்டு கூட்டு வந்துட்டான்டா. இவன் என்னடா செய்றது?" அப்படின்ட்டு என்ட்ட கேட்கிறாரு. தர வேண்டியது அவங்க உங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஏடா என் தம்பிய நீ லைட்டா கூடு போடுறதுக்கு என்னைய நீ ரெடி பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. எப்படினாலும் நீ குடுத்துடுறா. இவன்ட்ட போய் இவன் ஒரு ஆள் இவன்ட்ட போய் ஏன்டா வாங்குனீங்க? எனக்கு தெரியாம அம்மா, அப்பா வாங்குன சில காரணம்னே. அதனால கொஞ்சம் நீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னோடனே, சரி நான் தம்பி தான்டா அடுத்த மாசம் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைய எப்படி மாத்தி குடுத்தாரு. ஏன்னா அப்ப யோசிச்சேன், ஆண்டவரே யார கூட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா நான் அடி வாங்கியிருப்பேன். ஆமா. உங்கள கூட்டு போனதுனால தான் அந்த சூழ்நிலையை எனக்கு சாதகமா மாத்தி குடுத்தாரு. எல்லா சூழ்நிலையிலும் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கொண்டேன். எங்க போனாலும், எந்த சூழ்நிலைக்கு போனாலும், நான் தனியா போனாலும் உலகம் தனியா தான் இருக்கிறாரு, தனியா தான் அமைதியா இருக்கிறாருன்னு யோசிக்கும். ஆனா கூட நான் வச்சுக்கிற ஒரே ஒரு உன்னதமான ஒரு தெய்வம் அவரைத்தான் எப்பயுமே எங்க போனாலும் அவரை கூட்டு போவேன். எனக்கு இது இப்ப வரைக்குமே நான் இது வாங்க ஆண்டவரே, இந்த கடைக்கு போய் இது செய்ய ஆண்டவரே. ஏன்னா பேசுகிற தெய்வமா இருந்து எவ்வளவு உபத்திரவத்துக்கும், வியாதிக்கும், கொலைக்கும் என்னை தப்புவிச்சாரோ, இப்ப வரைக்கும் என்னை அவ்வளவு அருமையா எங்க குடும்பத்தையும் அவ்வளவு அற்புதம், அதிசயமா நடத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த சூழ்நிலையில மத்தியிலயும் என்னுடைய தங்கச்சிக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி முடிக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய முடிச்சு குடுக்கணும்னு யோசிச்சுட்டு அங்கிட்டு ஒரு பாரம் வருது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வேலை பார்க்குற சம்பளத்த வச்சு சிறு சிறு சேர்த்து வச்சு ஒரு மண்டபத்த பிடிச்சோம். அங்க நிச்சயம் பண்ணாங்க. மச்சான் தான். நாகப்பட்டினத்தில என்னுடைய தங்கச்சியோட கல்யாணம் ஆண்டவருடைய கிருபையினால சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப நான் அந்த மண்டபத்தில கல்யாண மண்டபத்தில எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப நான் கொஞ்சம் வராண்டா வெளியில இருக்கும். அப்படியே வெளியில நின்னுட்டு வானத்த பார்த்து சொன்னேன், "ஆண்டவரே, நீங்க எவ்வளோ உண்மையுள்ளவர்.
எவ்வளவு இதா இருந்தோம். ஏன்னா சாக போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த உலகத்தின் மத்தியில அற்புதமா எங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சு குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு வானத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே ஒண்ணு சேருது. கிராஸ் வடிவத்துல. எனக்கு ஆச்சரியம் போச்சுன்னா, ஒரு செகண்ட்ல. அப்ப ஒவ்வொரு விதத்திலயும் அவர் பேசுகிற விதம்ன்றது பயங்கரமா இருக்கும். அப்படியே நான் பார்த்துட்டே நன்றி செலுத்திட்டு, ஆண்டவரே நீங்க கூட இருக்கிறீங்க. நீங்க பார்க்குறீங்க. நீங்க மட்டும் தான் தெய்வம்ன்றது ஒவ்வொரு தடவையும் என்ற ப்ரூஃப் பண்ணிட்டு என்ன காமிச்சிட்டே இருக்கீங்க, வெளிப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எனக்குள்ள பயங்கர சந்தோஷம் வருது. அளவில்லாத சந்தோஷம். ஒவ்வொரு நாள் 2 நாள்ல. இப்ப இவ்வளவு தூரம் நீங்க வந்து கடந்து வந்துட்டீங்க. கடைசியில வந்து மாமா வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இதற்கிடையில நான் ஆண்டவருடைய ஆலயத்துல அபிஷேகத்த வாங்குறேன், அக்னிய வாங்குறேன். என்னுடைய பிரச்சனையெல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு, நான் எங்கெங்க போய் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேனோ, ஒவ்வொரு மீட்டிங்லயும் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. எல்லா பேரையும் எழுதி, எல்லா குலதெய்வம் அந்த சாபத்த முறிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு குடுக்கப்பட்ட அதான் சொல்லுவேன், ஆண்டவர் கிருபைனால குடுத்த ஊழியக்காரர் மதுரையில அவர் கொடுத்த கிருபை தான். ஏன்னா வசனம் சொல்லுது, என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு. அதே போல ஆண்டவர் கிருபைனால எனக்கு கொடுத்த அந்த மெய்ப்பருக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இப்போ வரைக்கும் அவங்க போதித்த அந்த போதனை தான் என்னை இவ்வளவு தூரம் அவருக்குள்ள நிலைநிற்க வச்சிருக்கு. பண விஷயத்திலையும் சரி. அதே போல அந்த பாரம்பரியமா வருகிற சுவாபங்கள், அந்த காரியங்கள்ல இருந்து முற்றிலும் விடுதலை ஆக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் உதவியோட எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்ன விடணும், என்னென்ன சாபங்கள் எப்படி எப்படிலாம் அது முறிக்கப்படணும், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பைபிள் ரிலேட்டடா எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் எழுதிட்டு நான் எல்லாத்தையும் முறிக்கணும் ஆண்டவரே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எங்க அம்மா அப்பா இவங்களும் நல்லபடியா வரணுமே. கடன் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிட்டே வருது, குடும்பத்துல ஒரு சமாதானம் அப்படியே வந்துட்டே இருக்குது. செல்லூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அப்ப பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அம்மா அப்பாவே நீங்க வர சொல்லுங்கன்னோடனே நானும் சொல்றேன். அப்ப பயங்கரமான மழை பெய்யுது. சரி அப்பாட்ட சொல்லுவோம். அப்ப அப்பாவும் கோவத்துல இருப்பாரு. அப்பாவும் அப்பப்ப சில கோபங்கள் இருக்கதான் செய்யும். என்ன நீ ஆலயத்துக்கு நீனும் அங்கிட்டு போயிட்டியாடான்னு திட்டுறாரு. அப்ப பயந்து பயந்து தான் அதனால செய்ய வேண்டியிருக்கும். அவருக்கு ஒரு 2 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அத குறிச்சு அவருக்கு பயமும் வருது. என்ன நம்ம பக்கம் இப்படி நம்ம உடம்பு இவ்வளவு பலவீனமாயி போச்சே! என்ன செய்ய போறோம்ன்னு யோசிக்கிறாங்க. அப்ப மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல நீங்க கலந்துக்கோங்க. நிச்சயமா ஆண்டவர் நல்ல விடுதலைய தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். அப்ப பார்த்தா பயங்கரமான மழை மதுரையில அப்படி அடிச்சு ஊத்துது. எம்ஐடி கொஞ்சம் நின்றாலே பாதி போனாலே நின்றும். அப்ப அந்த சூழ்நிலையில எவ்வளவு மழை பெஞ்சாலும், இடி இடிச்சாலும் அந்த படைச்சதே அவருதான். அதனால அவர் நம்மள பார்த்துக்குவாரு வாங்கன்னு சொல்றேன். அவங்களும் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு மீட்டிங் தான். விசுவாசத்தோட வந்தாங்க. சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீட்டிங்ல ஆண்டவர் அவருடைய இருதயத்தை குணமாக்கினார். அவருடைய இருதயம் ஹீல் ஆயிருக்கு. ஆஸ்பத்திரி போய் காட்டுறோம். டாக்டர்லாம் இது நல்லா தானே இருக்குது. பரவாயில்லையே சரியாயிருச்சேன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருந்து உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாருன்னு தான் வசனம் இருக்குது. அதுபோல எங்கெங்கேயோ காடு மேடு மலைன்னு போய் அலைஞ்சு திரிஞ்சு நடந்து போன காலங்கள், வேண்டின காலங்கள் எல்லாத்தையும் வேஸ்ட்டு. உண்மையா நீ என்னை கூப்பிடு, உனக்காக நான் வர்றேன், உனக்காக என் சேனை வரும்னு சொன்னாரு. அதே போல அவ்வளவு தூதர்களை எனக்காக அனுப்புனாரு. அவருடைய வல்லமை இறங்குச்சு. எங்க குடும்பத்தை அவ்வளவு அற்புதமா அதிசயமாக இப்ப நாங்க 4 பேரும் ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் எங்க அப்பாவான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு விக்கிரகத்தின் போராட்டம், ஒரு சாபத்தின் போராட்டம், ஒரு குடி வெறியின் ஆவிகளோட அந்த காலம். ஏன்னா இப்ப எல்லாருமே அதுல கடந்து போயிட்டு இருக்காங்க. வறுமையின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, குடி வெறியின் ஆவி, அந்த எப்படா கொலை வெறியின் ஆவி, எப்படிடா ஒரு குடும்பத்தை அழிக்கும்னு சொல்லிட்டு அத அவங்க ஒருத்தவங்களுக்குள்ள போய் எப்படியெல்லாம் முடிக்கணும், எப்படியெல்லாம் அவங்க குடும்பம் ஒன்னெல்லாம் போகணும்னு தற்கொலை நாவி எவ்வளவு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டிசர்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் எல்லாம் அந்த அபிஷேகத்தை ஊத்தி இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ எங்கள் அப்பா அம்மா அவ்வளவு சந்தோஷமா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. முன்னாடி எவ்வளவு இழந்தாங்களோ அது ஆண்டவர் அவர் கிருபைனால அவர் நாமத்தினால மறுபடியும் திருப்பி கொடுத்து இப்போ சந்தோஷமா வச்சிருக்காங்க. எங்க அத்தை மாமாவும் வரும்போது ஒரு நாள் உங்க மத்தியில அவங்க சாட்சியா நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாயால சொல்லும்போது அப்பாவுமே சொன்னாங்க. அடுத்த தடவை அவங்க வரும்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு முன்பாக இந்த சாட்சியை சொல்லுவாங்க. அப்புறம் நான் ஆலயத்துக்கு போக போக பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆகுது. எப்படி ஒரு அடிமையா ஒரு அழுகு மூஞ்சா இருந்தவனை தூக்கி அப்படியே பிசாசு எனக்கு விரோதமா என்னென்ன செஞ்சவனோ அவன்கிட்ட ஒண்ணு விடாம நான் வாங்கி ஆகணும். என் குடும்பத்துல சந்தோஷத்தை பிரிச்சேன், என் குடும்பத்துல வறுமையை கொண்டு வந்தேன், என் குடும்பத்துல குடிபோதை சாகணுன்ற ஒரு நிலைமை என்னென்னலாம் செஞ்சானோ அதுக்கப்புறம் ரிவீல் ஆகுது. ஓ ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் அந்த ஒண்ணு விடாம அவனை அழிக்கணும்ன்ற ஒரு வெறி வந்துருச்சு. எப்படி உலகத்துல
பக்தி வெறியன், உலக விக்கிரகங்களுக்கு எப்படி பக்தி வெறியனா இருந்தனோ, இப்ப அப்படியே டோட்டல் சேஞ்ச். இயேசு ஃப்ரீக்கா, அதாவது ஜீசஸ் ஃப்ரீக்கா மாறுறேன். அதனால அதே போல பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்காக நின்று அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்காக பாரத்தோட, கண்ணீரோட ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஒரு வைராக்கியத்தை எடுக்கிறேன். கரெக்ட்டா ஒரு 10/10/2015ல எனக்கு ஒரு காலையில விசன் வருது. இந்த மாட்டிக்க மேல இருந்து டம்முன்னு காலுக்கிட்ட வந்து ஒரு அக்கினி மாட்டிக்க போடுறாங்க தேவதூதர்கள். என்னடா! அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன வசனம்? ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, பூமி மேல் நான் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே இப்போதே பற்றி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அந்த வசனம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல ஆல்டர் கால்ன்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிடுறாங்க. இந்த மாட்டிக்க தம்பி இங்க வாங்க. உங்கள ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்காருன்னோனே, என்னால நிக்க கூட முடியல. அப்படியே அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே, எனக்கு ஒரு பயங்கரமா ரிவீல் ஆகுது. டம்முன்னு நான் ஸ்டேஜ்ல போய் விழுகிறேன். நிக்க முடியாம. அவ்வளோ ஒரு அனாயிண்டிங் அடிச்சு தூக்கி எறியுற ஒரு அனாயிண்டிங். அப்ப அந்த ஸ்டேஜ்ல பயங்கரமா விழுகிறேன். இது 1 நாள், 2 நாள் நான் சொல்றது இல்ல. ஏன்னா என்னைய நான் ஃபாரின்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா 2 நாள், 3 நாள் மாட்டிக்கு அந்த அனாயிண்டிங்லயே விழுந்து கிடந்த. ஏன்னா செத்து போனவன போல யோவான் இறந்த சொல்லுவாரு. ஆமா. யோவான் நான் இறந்தவன போல, செத்தவன செத்தவனை போல போல அவர் விழுந்தேன். பாதத்துல விழுந்தேன். அந்த மாரி ஒரு சூழ்நிலை அந்த 8 வருஷத்துல என்னைய அவருக்குள்ள எப்படியெல்லாம் நடத்தணுமோ, ஒரு அனாயிண்டிங் செஷன்ல, 2 அனாயிண்டிங் செஷன்ல, ஒரு உபவாச கூட்டம், 2 உபவாச கூட்டம் இல்ல. நாள் ஃபுல்லா அவர் பாதத்திலேயே கிடந்து, அவர் ஆலயத்திலேயே கிடந்து, ஆலயத்துல வளர்ந்த பிள்ளை மாட்டிக்கு அப்படி ஒரு அன்பு, அவருடைய அபிஷேகம். கொஞ்ச நெஞ்ச விடுதலை இல்ல. ஒவ்வொரு கூட்டத்தையும் விடமாட்டேன். அவருக்கா எப்படா எனக்கு வேலை முடியும்? எப்படா நான் ஆலயத்துக்கு போவேன்னு அந்த வெறி தான். அப்படி ஒவ்வொரு கூட்டத்திலும் எனக்கு போதிக்கப்பட்ட, சொல்லப்பட்ட சத்தியங்கள கேட்டு, 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 கேட்டு வளர்ந்து, வளர்ந்து எவ்வளவு விடுதலை வேணுமோ, பாரம்பரிய சுவாமம் ஒண்ணுமில்லாம பிடுங்கி எறிங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஒவ்வொரு கூட்டத்திலயும் விழுந்து, விழுந்து அவ்வளவு அபிஷேகத்த பெற்று, அக்கினிய பெற்று, இனி யாராவது ஆண்டவரே எனக்காக இந்த சூழ்நிலைக்கு ஜெபிங்க சொல்லும்பொழுது, ஆண்டவரே நான் கூப்பிடும் பொழுது உங்களுடைய பரிசுத்த தேவதூதர்கள் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த வெறி வந்துச்சு. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டோம். ஆண்டவர் வந்து உங்களுக்கு திருமணத்துல எப்படி உடனே அற்புதம் செஞ்சாரா? இல்ல வந்து நாட்கள் ஆச்சா? எப்படி இப்படிலாம் நீங்க அந்த இத கடந்து வந்தீங்க? ஆமா, இங்கிட்டு ஒரு பக்கம் கடன்லாம் ஆண்டவர் கிருபைனால குறைஞ்சுட்டே வருது. எனக்கும் வயசாகுது. அப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உனக்கு வயசு 30 கிட்ட நெருங்கிருச்சே, என்ன செய்ய போற அப்படின்னாங்க. ஏன்னா 23 வயசுலயே அப்ப பிரச்சனை நடக்கும் பொழுதே கல்யாணத்த முடிச்சிடலாம். இவன எப்படியாவது சரி பண்ணலாம்ன்னு 23 வயசுலயே எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரசிக்கவே படல. அப்ப ரசிக்கவே படல. சரி, அதாவது அப்புறம் சரி, அப்புறம் எங்க அம்மா யோசிக்கிறாங்க. ஒரு தடவ என்னாச்சு, சர்ச்சுல எப்படியாவது மகனுக்கு 30 வயசு கிட்ட ஆயிருச்சு. கல்யாணம் வேற முடிக்காம இருக்கான். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போகும்பொழுது, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து சைக்கிள்ல போயிருக்காங்க. இதுதான் என் மகனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு வந்து பாஸ்டர்ட்ட சொல்றாங்க. பாஸ்டர் இந்த மாட்டிக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணு பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்கள வேணா கல்யாணம் முடிச்சிடுறோம். உடனே பாஸ்டர் கேட்குறாங்க. பொண்ணு எப்படிம்மா? என்ன படிச்சிருக்காங்க? என்ன பண்றாங்க? பக்கத்துல போனாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிடலான்னு. உடனே பாஸ்டர் திட்டுறாங்க. ஏம்மா ஏதோ ஒரு பொண்ண பிடிச்சு ஏதாவது தலையில கட்டிருன்னு நினைச்சீங்களா? ஏதோ கல்யாணம் முடிஞ்சா சரி அப்படின்னு எதையா ஒண்ணு செய்யாதீங்கம்மா. ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதுக்கு நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க அதாவது விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீங்க என்னை எப்படியெல்லாம் நடத்திருக்கீங்க. எப்படியெல்லாம் நீங்க தான் எனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து, நீங்க தான் ஆண்டவரே பொண்ணு பார்த்து குடுக்கணும்னு சொல்லிட்டு, எதுக்கு எடுத்தாலும் அவர்ட்ட தான் புலம்பிட்டே இருக்கு. அதுக்கு நெறைய ஃபாஸ்டிங். 15 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங். சும்மா ஒரு நாள்ல நடக்கல. வருஷக்கணக்கா போட்டுக்கிட்டே இருக்கா. சரி எப்படியாவது நமக்குன்னு ஒரு மகள வச்சிருப்பீங்க. இனிமே பிறக்க போறது கிடையாது. டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமே பிறக்க போறது கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கு. என்னடா இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் சர்ச்சில கிளீனிங் பண்ணிட்டு, ஸ்டேஜ் எல்லாம் தொடச்சுக்கிட்டு, ஆல்டர்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்பொழுது, பாஸ்டர் கூப்பிட்டாங்க. "தம்பி இந்த மாட்டிக்கு உங்க கல்யாணத்த குறித்து யோசிக்கிறப்ப, ஜாஸ்மின்னு ஆண்டவர் பேர் சொல்றாரு தம்பின்னு" சொல்லிட்டாங்க. நான் உடனே பிடிச்சுக்கிட்டேன். சரி ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க. உடனே போய் அடுத்து நைட்டு போயி மேட்ரிமோனில ஜாஸ்மின்னு தட்ட ஆரம்பிச்சாச்சு. அங்க போனோனே ஒரு 30, 40 பக்கத்துக்கு ஜாஸ்மின் இருக்குது. அப்ப ஆண்டவரே நான் இதுல எந்த ஜாஸ்மின் நீங்க சொன்னீங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நாட்கள் போகுது. அப்படியே நாட்கள் போகுது. அப்ப அந்த கொரோனா டைம் வேற. அதுல வேற நம்ம சும்மா நாட்கள்லயே பெண்ணு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். விஷயம். வயசு வேற இன்னும் போயிட்டே இருக்கு. என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு நைட் சாயங்காலம் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஜாஸ்மின்னு பேரு போட்டு ராமநாதபுரத்துல ஊழியம் பார்க்குறாங்கன்னு, அப்ப இவங்க ஃபோட்டோவ பார்க்குறேன். அப்ப ஆண்டவர்ட்ட சொன்னேன். ஆண்டவரே இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சா உங்களுக்கு சித்தமா ஆண்டவரே? ஜாஸ்மின் பேரு இருக்குது. ஊழியத்துல அழைப்பு இருக்குது. உங்க சித்தம் இருக்கா ஆண்டவரேன்னு கேட்டேன்.
கேட்டுட்டு ரெக்வெஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே போயிருச்சு. நான் அப்புறம் என்னுடைய அஸ்யூசுவல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆனா எங்க அப்பா வேலையிலேருந்து வரப்ப காமிக்கிறாங்க. இந்த மாரி மதுரையிலேருந்து ஒரு பையனுடைய இது ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். பார்த்தோனே இவங்க எழுதின வேர்ட்ஸ் தான் நாங்க பார்க்குறோம். பார்த்தோனே எனக்கு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கவர்மெண்ட் ஜாப் வந்து எனக்கு இல்ல. ஆனா வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் பரலோக கவர்மெண்ட்டு கீழ நான் ஒர்க் பண்றேனோ, இல்ல இருக்கிறேனோ ஏதோ ஒரு லைன் எழுதியிருக்காங்க. ஒர்க் பண்றேன். அத பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவால்ல. அது எதுக்காக எழுதுனேன்னா, அந்த வார்த்தை எதுக்காக எழுதுனேன்னா, ரொம்ப நாளா வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லன்னு சொல்லி உங்கள எல்லாரும் என்ன யோசிச்சாங்க, எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கவர்மெண்ட் வேலை வேலை பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்க. ஏன் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா தான் பொண்ணு குடுப்பீங்களான்னு மைண்ட் வந்துருச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உங்க கவர்மெண்ட் இருக்கும்போது நான் எந்த கவர்மெண்ட்ல வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீங்க இத எப்படி எழுதுன்னு தெரியல. நல்லா கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன்னு மைண்ட்ல பல நாளா ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வண்டியில பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். இல்ல கவர்மெண்டாக ஆமா. எல்லா வாகனத்திலயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இந்தியான்னு. இருக்கும். நான் பார்க்குறப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து போகும்பொழுது, நம்ம உங்க பரலோக கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறோம். அப்ப நான் ஏன் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன்னு போடக்கூடாது? அப்ப நான் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் அத நான் கரெக்ட் பண்ணேன். சரி இப்ப கொரோனா காலகட்டம் வேற. அம்மா, அப்பா, நான் மட்டும் தான் சரி பொண்ணு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறோம். அப்ப ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க. பேசும்பொழுது தான் சொன்னோம். ஆமா. அப்ப பேசும்போதும் ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு 3 மினிட்ஸ் தான் பேசியிருப்போம். நாங்க இந்த ரூம்ல பேசுறோம் அப்படின்னா, அங்க தான் எல்லாருமே நிக்கிறாங்க. ஸோ நாங்க பேசுற எல்லாமே கேட்கவும் செய்யுது. அப்ப வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா, அ எப்படி மாடுக்கு வந்து ஒரு நுகம் வச்சா அந்த 2 மாடும் ஒரே ஸ்பீட்ல போகும்ல, அந்த மாதிரி நம்ம 2 பேருடைய இதுவுமே ஒரே ஸ்பீட்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் கணவன் மனைவிக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஆண்டவருடைய இதுல வந்து ஒரு 2 பேரும் ஒரே ஒரே இணைப்பு, இத ஒரே போணும். ஃபயர் 2 பேத்துக்குள்ளேயும் ஒரே ஃபயர், ஒரே இது எல்லாமே ஒண்ணா இருந்தா மட்டும் தான் நம்ம போ முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப நான் வந்து கேட்கிறேன். இந்த மாரி நீங்க வந்து ஊழியத்துக்கு வரக்கு உங்களுக்கு சம்மதமா? அந்த மாரி ஊழியம் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அந்த மாரிலாம் கேட்கிறேன். உடனே எனக்கு ஓகே. நான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அப்படி சொன்னதுமே எனக்குமே ஒரு சமாதானம் கிடைக்குது. சமாதானம் தந்தோனே அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அப்புறம் 2020 நவம்பர்ல எங்களுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க. 25ஆம் தேதி. அது ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா, அதுல வந்து கொரோனா டைம்னால இவ்வளவு லிமிட்டெட் தான் போகணும். லிமிட்டெட் தான் டிராவல் ம். பண்ணணுன்ட்டாங்க. அது ஒரு அற்புதமா ஆண்டவர் கிருபையினால அந்த கல்யாணம் நேர்த்தியா நடச்சு முடிக்க கிருபை செஞ்சாரு. ஏன்னா, உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். வேற தெய்வம் இந்த உலகத்துல இல்லவே இல்ல. இயேசு கிறிஸ்துவ தவிர. என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அனுபவபூர்வமாக நான் பார்த்திருக்கேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். வாழ்ந்தாலும் அவருக்காக தான், செத்தாலும் இயேசு கிறிஸ்துக்காக தான் அந்த ஊழியம். இனி இதே போல எவ்வளோ பெரிய எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும், கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா அநேகர் வந்து ஒருத்தர் குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம முழு குடும்பம் நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட போகுது? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஹோப் இருக்கா? அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு வந்து இந்த சாட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் உங்கள அழைச்சவர் வந்து உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர். கண்டிப்பா உங்க முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்கு வழி நடத்துவார். ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்லாம எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ண விடுதலை தரவும் ஆண்டவர் உண்மையுள்ளவர். கடனா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வறுமையாகட்டும், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு. தற்காலிகமான விடுதலை கிடையாது. பரிபூர்ணம் நிரந்தர விடுதலை. நிரந்தரமான ஒரு விடுதலை. ஆண்டவர் பரிபூர்ண ஜீவனை தர்றதுக்கு தான் வந்தாரு. அதனால இந்த வீடியோவை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இனி வரும் நாட்கள்லயும் இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையினால நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஏன்னா வெளியே சில நேரம் வெளியே பார்க்கும்போது மகிமை மட்டும் தான் தெரியுமே தவிர கடந்து வந்த உபத்திரவங்கள் வந்து தெரியாது. அதனால ஆண்டவர் வந்து இன்னைக்கு நீங்க உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்வை நிச்சயமா தருவார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையை தந்தது போல ஆண்டவர் நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையிலுவர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்வை தருவார். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.